கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவாமி வந்திருக்காவிட்டால் நான் எப்பவோ அழிந்திருப்பேன். ஆனா இயேசுவாமி என்னுடைய வாழ்க்கையை தேடி வந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறேன். வைத்தியர்களாலே சில நேரம் நான் கைவிடப்பட்ட இருந்த நிலையிலே கர்த்தர் நான் ஜெபித்து எனக்கு கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டு ஏறத்தாழ ஒரு 8 தடவைக்கு கிட்ட குழாய் விட்டு பார்த்தார்கள். ஆனா குழாய் விட்டு பார்த்து எந்த ஒரு காரியம் இல்லைன்னு சொன்னாங்க. டிசம்பர் மாதம் நான் ஜெபிச்சேன். டேட் போட்டு தந்தாங்க. குழாய் விட்டு பார்க்கணும் என்று சொல்லி நான் போய் ஜெபிச்சேன். ஏசப்பா, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது அற்புதம் செய்ய மாட்டீரான்னு சொல்லி கர்த்தர் அந்த நாளிலே என்னுடைய சிறு ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே மறுமொழி தந்தார். அவர் சொன்னார், உங்களுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு டேட் தந்தாங்க டிசம்பர் 25ஆம் தேதி. டேட் தந்தா உங்களுக்கு 25ஆம் தேதி இருந்து 20ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி மட்டும் கூட்டம் டாக்டர்கிட்ட சொல்லி டாக்டர் சொன்னார், அப்ப நீங்க வெளியாட முதல்லான ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லி. அப்ப நான் ஜெபிச்சுட்டு போனேன், ஏசப்பா நீர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று. அந்த ஜெபத்துக்கு மறுபடியும் அவர்கள் டிசம்பர் 23ஆம் தேதி கிளினிக்கு வர சொல்லி அவர் டேட் தந்தார்கள். ஜனவரி 21ஆம் தேதி ஆபரேஷன் செய்யத்தக்கதாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தாமே செய்த அந்த பெரிதான அற்புதத்துக்காக நன்றியோடு துதிக்கிறேன். நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது என்னுடைய தாயார் மிகவும் என்னை அப்படி எதிர்த்தார். நான் என்று சொன்னா ஏதோ நான் களவு செய்ய போட்டேன், இதை கொலை செய்யத்தான் போறேன்னு சொல்லி என்னுடைய தாயார் என்னுடைய குடும்பம் முழுவதும் என்ன அப்படியாக எதிர்த்தார்கள். நான் மட்டக்களப்பிலே ஊழியம் செய்யும் பொழுது என்னுடைய தாயாரை கொண்டு போய் என்னை புலிசில கொண்டு கொடுத்து என்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி எத்தனையோ எல்லாம் முயற்சியெல்லாம் செய்தான். ஆனா கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தர் என்னை தப்புவித்தார். எல்லாவற்றிலும் நான் ஞானமாய் நடந்து கொள்ள கர்த்தர் எனக்கு ஞானத்தை தந்தார். அதற்காக நன்றியோடு துதிக்கிறேன். அவன் சொன்னா என்ன பாக்குறீல, எனக்கு ஒண்ணுமே செய்யறீலன்னு சொல்லித்தான் கேஸ் போட்டவன். ஆனா இவன் தப்பி ஓடிட்டான் தான் போலீஸ்காரன் சொல்லுவான். ஆனா கர்த்தர் என்ன செய்யறான்னு சொன்னா அவனுடைய வாய் அடைபடத்தக்கதா கர்த்தர் எனக்காக வழக்காடின. அதற்காக நன்றியோடு துதிக்கிறேன். இப்படியாக ஆண்டவர் தாமே என்னுடைய வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு அற்புதத்துக்காக நன்றியோடு துதிக்கிறேன். என்னை அறியாமலே என்னுடைய வாழ்க்கையை கட்டி இருந்து எல்லா பொல்லாத கட்டிலிருந்து கர்த்தர் என்னை முழுமையாக விடுதலை ஆக்கினார். அதற்காக நன்றியோடு துதிக்கிறேன். தேவன் நாமே இனியும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஊழியத்திலே ஒரு கட்டத்துக்கு மேலாக நாங்கள் எழும்பி இந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக தேவன் நாம் எனக்கும் தரப்போற கிருபை எல்லாவற்றுக்கும் நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தாவே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை அறியாமலே கட்டி இருக்கின்ற எல்லா கட்டிலிருந்தும் கர்த்தர் என்னை அப்படி விடுதலை ஆக்கினது போல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் விடுதலை ஆக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த சாட்சிகளை இந்த இடத்திலே பகிர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்த தேவன் நாமே தந்த கிருபை எல்லாவற்றுக்கும் நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.